பாண்டியன் சார்கிட்ட போய் ஸ்கெட்சை காமிக்கணும், சீனியர் அவர் எனக்கு. நான் மாம்பழத்துக்கு போய் ஸ்கெட்சை காமிச்சு வீட்டுக்கு வந்து அங்கேருந்து வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறம் எம்டி காமிக்கணும். இப்போ ஒரு ட்ராயிங்க்கு சைக்கிளில் அசராமல் போய் யோசிச்சு பாருங்க. பட் என்னென்ன அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது அங்கே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹெவன் தான். நம்ம ஒன்றுமே வேறு எதை பற்றி நான் கவலைப்படலை. என் ஸ்வெட்டிங்கோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படுறதுக்கு இல்லை. பட் போய் காமிச்சிட்டு அந்த மாதிரி வந்து அப்போ தான் அவர் சொல்லுவார், மோதிர கையால் கூட்டப்படுற ரொம்ப பெரிய இது, நீ நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ளஸ் பண்ணார் பரணிதரன் சாரும். அப்புறம் லேஅவுட் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிப்போச்சு. அவர் கடைசி காலத்து வரைக்கும் அவர்கிட்ட நான் அந்த பிளெஸ்ஸிங்கோட நான் வாங்கினேன். அவர் ஏதாவதுன்னா மணிச்சொல்ல கூப்பிடுங்கன்னு அவர் அந்த மீட்டிங். அதாவது இப்போ இங்கே வந்து பார்க்குறதே கிடையாது, அங்கே இப்போ எந்நேரம் பார்த்துட்டு இருக்கிறது தான். அந்த அவர்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டு எனக்கு வந்து இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு இதை ஜூனியர் விடன் ஆரம்பிக்கும் போது ஒரு டெஸ்ட் நடக்குது அங்கே. அதுக்கு வந்து டம்மியாக முதல்ல ஒரு வாரம் வந்து ஜூனியர் விடன் சைஸில் ஒரு சப்ளிமெண்ட்ரி போட்டு இது எப்படி வருது. ஏன்னா நான் தான் லேஅவுட் என்டையராக. அப்போ லேஅவுட் ஆர்டிஸ்ட்டுன்னு யாரும் கிடையாது. அப்போ நானே பண்ணுவேன். எனக்கு கமர்ஷியல் சைடில் இருந்ததுனால